ஈரோடு மாமன்ற கூட்டத்தில் இருந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். நிதிநிலை தாக்கல் தொடர்பான மாமன்ற கூட்டம் மற்றும் சாதாரண கூட்டம் ஈரோடு மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. அப்போது நிதிநிலை அறிக்கை நகல் முன்னதாக வழங்கவில்லை என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை, சாலைகளில் தேங்கியுள்ள சாக்கடை தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபத்தை தனியாருக்கு ஏலம் விடப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கோவை மாநகராட்சி உக்கடம் 86வது வார்டின் அல்லமீன் காலனி பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து 2 மாதங்களாக சாலையில் தண்ணீர் வீணாகி வருகிறது. பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் கடும் கோபம் தெரிவித்துள்ளனர். சாலையில் வழிந்தோடும் தண்ணீர் வாகன ஓட்டிகளுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறியுள்ளனர். கோடை காலத்தில் பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் மாநகராட்சி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தூய்மை பணிக்கு புதிதாக வழங்கப்பட்ட மின்கல வாகனங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிராமப்புற பகுதிகளில் சுகாதார பணிகளை மேம்படுத்த மத்திய அரசின் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் 2,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 80 மின்கல வாகனங்கள் சிவகாசிக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவற்றை கிராம பகுதிகளுக்கு அனுப்பி வைக்காமல் சிவகாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் வெயிலிலும் மழையிலும் நனைந்தபடி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மின்கல வாகனங்கள் பயனற்று போகும் நிலையில் இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.